வணக்கம் வணக்கம் வேலு ஆட்டோடெக். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வால்வ் டைமிங் வச்சாச்சு. வால்வ் டைமிங் வச்சது சரியா அப்படின்னு செக் பண்ணுறது தான். வால்வ் மார்க் இல்லாமல் டைமிங் வைக்கிற மெத்தட். நம்ம ஃப்ளைவீலில் எந்த மார்க்கும் தெரியல அப்படின்னா எப்படி டைமிங் செட் பண்ணுறது அப்படின்னா, பிஸ்டன் டாப்பில் வச்சு ஹெட்டு மாட்டியாச்சு. ஹெட்டு மாட்டி கேம் ஷாஃப்ட் மாட்டியாச்சு. கேம் ஷாஃப்ட்டு அந்த ஏற்கனவே இருந்த கேம் ஷாஃப்ட் வச்சு அதனோட பொசிஷனில் இது ஒரு அக்சஸ் 125 வண்டி. அந்த கேம் ஷாஃப்ட் அதனுடைய டாப் பொசிஷனில் வச்சு அந்த டைமிங் வீல் மாட்டியாச்சு. இப்போ நம்ம இந்த கேம் ஷாஃப்ட் வீல் மாட்டினதும் இந்த ஆக்சுவலாக இருக்கிற அந்த என்ஜினோட வால்வ் டைமிங்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணுறது? எந்த மார்க்கும் இல்லை, எந்த மார்க்குமே கிடையாது. இப்போ பிஸ்டன் டாப்பில் மட்டும்தான் வச்சுருக்கோம். பிஸ்டன் டாப்பில் வச்சு இதில் ஒரு 3 தவ கிளியரன்ஸில் ஃபீல்டர் கேஜ் 3 தவ கிளியரன்ஸ் 2 வால்வுக்கும் வச்சுட்டோம். 2 வால்வு வச்ச பிற்பாடு இப்போ இங்கே ஒரு நம்மளாக ஒரு மார்க்கரில் ஃப்ளைவீலில் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டோம். மார்க்கரில் இது ஆக்சுவலாக கம்பெனி மார்க் கிடையாது. கம்பெனி மார்க்லாம் அழிஞ்சிருச்சு. இப்போ 2 வால்வும் லூஸு. பிஸ்டன் டாப்பில் இருக்குது, 2 வால்வும் லூஸு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இது அடுத்த ரவுண்டுக்கு இன்னொரு 360 டிகிரி ஒரு ரொட்டேஷன். மறுபடியும் அடுத்த மார்க் அதே 360 டிகிரி ரொட்டேஷன் பண்ணி அதே இடத்துல வச்சாச்சு. வச்ச பிற்பாடு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 வால்வும் டைட்டாக இருக்கணும். அந்த வச்ச கிளியரன்ஸு இருக்கக்கூடாது. அடுத்த பொசிஷன் அடுத்த ரவுண்ட் 360 டிகிரியில் 2 வால்வுமே ஃபுல் டைட் ஆகிடுச்சு. இப்போது இந்த மார்க்கில் இருக்குது. மறுபடியும் பிஸ்டன் டாப்பில் இருக்குது. இது இந்த இடத்துக்கு பேர் எண்ட் ஆஃப் எக்ஸாஸ்ட். முதல்ல வச்ச டாப் எண்ட் ஆஃப் கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக். எண்ட் ஆஃப் கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கில் 2 வால்வு லூஸாக இருக்கணும். எண்ட் ஆஃப் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கில் 2 வால்வு டைட்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இது எப்படி செக் பண்ணுறதுன்னா, இது டான்ஸ் ஆகும் ரெண்டும். இந்த ஃப்ளைவீலை முன்னே ஷேக் பண்ணிங்கன்னா இது பாருங்கள், ரெண்டுமே இப்படி பார்த்தா தெரியும். இப்படி ஷேக் பண்ணும்போது ரெண்டுமே டான்ஸிங் பொசிஷனில் இருக்கணும். இப்படி டான்ஸிங் பொசிஷனில் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வச்ச மார்க் கரெக்டு. இந்த பாருங்கள், ஒரு மாதிரி மேலே இங்கேயும் ஏறி இறங்கும். இந்த பக்கம் இருக்கணும் இது இறங்கும், அந்த பக்கம் இருக்கணும் அது இறங்கும். இப்படி ரெண்டும் டான்ஸிங் பொசிஷனில் அந்த ராக்கர் இருந்ததுன்னா நம்ம வச்ச டைமிங் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். எந்த மார்க்குமே இல்லாத டைமிங் வச்சு இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஃப்ளைவீலில் மார்க் அழிஞ்சு போச்சு, நம்ம எப்படி கேம் ஷாஃப்ட் மாட்டுறது, இன்ஜின் கேம் ஷாஃப்ட், ஹெட்டில் இருக்கிற கேம் ஷாஃப்ட் எப்படி மாட்டினது சரியா அப்படின்னு செக் பண்ணுறது இந்த மெத்தட் தான். தேங்க்யூ.